ஹாய்ங்க. வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பூஜை பொருளும் கலந்துருக்கு, கலை பொருட்களும் கலந்துருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டோம். கொஞ்சம் பொருட்கள் இருக்கிறதுனால மறுபடியும் போட்டிருக்கேன். ஃபில்டர் இருக்குது, மரப்பாச்சி பொம்மைகள் இருக்குது, இந்த நாம விளக்கு 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா குபேர குஞ்சம் 4 இருக்குங்க. இது ஒவ்வொன்றும் கிடைச்சதுனால போட்டிருக்கேன். இது குட்டி மினி பானை, ஆன்டிக் பானைன்னு சொல்லுவாங்க. அது வித்தியாசமான பொருட்கள் தான் இருக்குது. பாருங்கள், மாங்காய் இலையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஜெர்மன் சில்வர்னால் பித்தளை, வெள்ளை பித்தளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 3 பீஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா விவரித்து காட்டுறேன். முதல்ல ராதா கிருஷ்ணன் காலம் அடக்கி அழகாக 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி, பிரபஞ்ச ஒளி பின்னாடி, சுவாமியோட பின்னாடி இருக்கிற மாதிரி மார்பிள்ங்க. இது மார்பிள், ஒரிஜினல் மார்பிள். இல்லை, அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. திருத்தமாக இருக்குது, எங்கேயும் எந்த குறைபாடும் இல்லை. இதில் நல்லா தெளிவாக இருக்குது. கீழே பீடம் இருக்குது, நல்லா இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சந்தன கொம்பாங்க. நல்லா எப்படி தங்கம் மாதிரி இருக்குது பாருங்கள். பாலிஷ் பண்ணதே இருக்குது. இது அது அப்படியே போட்டிருக்கேன், எப்படி வருதோ அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான். இது ஒரு நேவி கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விளக்குங்க. எனக்கு இது என்னன்னு தெரியல. இதில் வருஷமெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கேளுங்க, சொல்கிறேன். நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், கிட்ட காட்டியிருக்கேன். இது நேவியில் பயன்படுத்துகிற ஒரு விளக்கு, கொக்கியோடு இருக்குது. சும்மா இப்போ அழகுக்காகவும் கலைப்பொருள் சேகரிப்பாளர்களும் கேட்குறாங்க. அவங்க இது வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு வெங்கல கூஜா, ரொம்ப சின்னதுங்க, மினி. அதில் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மூடி, அதுக்குள்ளே ஒரு குட்டி மூடி. நம்ம வாட்டர் பாட்டில் டைப்புங்க, அதையும் கழட்டலாம். அந்த மேலே இருக்குது இல்லையா, பிடி இருக்குது இல்லையா, அதையும் கழட்டலாம். சவுண்டு கொடுத்துருக்கேன் நான் ரெக்கார்டிங்கில் அது வரல. இதில் பிடி இருக்குது இல்லைங்களா, பிடியும் ஒரு பார்ட்டு, அது கழட்டி அதுக்கப்புறம் உள்ள பெரிய வாயிருக்கும், அதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த காலத்து வாட்டர் பாட்டிலுங்க இது, அப்படி தான் சொல்லணும். நல்லா அழகாக அது உள்ள தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக சிந்தாமல் சிறுமூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு பெருமூடி போட்டிருக்காங்க. சில்வர் கோட்டிங் தான், வெங்கலம் அது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரபு கூஜா. இது எப்போவாவது தான் கிடைக்குங்க, அடிக்கடி கிடைக்காது. இது நல்லா தண்ணி விட்டு வச்சுக்கலாம், சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். உங்களோட பயன்பாடு மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுதோ அதை போட்டுக்கோங்க. இதில் ஒரு சீல் இருக்குது பாருங்கள். இது மேட் இன் பாகிஸ்தான்னு பார்த்தேன் நான் எங்கேயோ, இருங்க காட்டுறேன். இந்த ஒருக்கு பாருங்கள், மேட் இன் பாகிஸ்தான் போட்டிருக்கு. அதுலேயே கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். இது பிராஸ் தாங்க, வெங்கலம் கிடையாது. இது பித்தளை தான். ஆனால் அமைப்பு நல்லா இருக்குது. அந்த சைடு பிடி இருக்குது இல்லைங்களா, அதுவே அத்தனை கனமாக இருக்குது. நல்ல வெயிட்டு, நல்ல வெயிட். அது இது பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்டர். நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்குங்க அதில். நல்லா ஒரு 8 பேர் 10 பேர் காஃபிக்கு டிகாஷன் போடலாம். நைட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லாயிருக்கும். இது அடிப்பகுதி. இது அதுக்கு மேலே ஜாலியோடு வர்றது ரொம்ப ரேருங்க. இதில் ஜாலி இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு அந்த ஜாலியோடு வந்தால் கொடுங்கன்னு. யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது யானை மணிங்க, யானை பெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யானை மணி வெங்கலம், நல்ல சவுண்டு. இது குட்டி வெங்கல பானைங்க, வெங்கலத்தில் இருக்கிற பாதத்தோடு கூடிய குட்டி மினி பானை. ட்ரெடிஷ்னல் பானை ஒன்று இருக்கும், அதனோட மினி இது. இது பார்த்திங்கன்னா வெள்ளை பித்தளை, மாங்காய் வடிவத்தில் காம்பு இருக்குது, இலையும் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக கார்விங், நிறைய கை வேலைப்பாடுகளோடு அமைஞ்சிருக்கு. இதில் 3 பீஸ் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். 3 பீஸ் இருக்குங்க. இதில் 3 ஒரே மாடல். ஒன்று கிடைக்கிறதே கஷ்டம், இதில் 3 ஒன்றா கிடச்சிது எனக்கு.
அந்த 3மே நான் போட்டிருக்கேன். இது குபேர குஞ்சம் படின்னு சொல்லுவாங்க. இது சின்னது மினி, இது அதுக்கு அடுத்த சைஸ். இது ஒரே மாதிரி தான் இருக்குது, அதே சின்னது மாதிரியே தான் இதுவும் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த செகண்ட் 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது சொல்லுங்கள். இது 4. இதில் டிசைன் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. நல்லா உள்ளெல்லாம் சுத்தமாக இருக்குங்க, தெளிவாக இருக்குது. வேலைப்பாடும் அழகாக இருக்குது, கை வேலைப்பாடு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஜாடின்னு சொல்லலாம். நல்லா 10 லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாடி, கைப்பிடியோடு சேர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். குமிழ் மூடி இருக்குது. அதில் உள்ளே வந்துட்டு வெள்ளி ஈயம் போட்டு, பழைய வெள்ளி ஈயம் தான், அதை நம்ம மாற்றவே வேண்டாம். நல்லா நீட்டாக இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். உள்ளே பாருங்கள், வெள்ளி ஈயம் இருக்குது. அந்த காலத்துலலாம் அப்படியே எண்ணெய் செக்கில் ஆட்டி அப்படியே கொண்டு வந்து மூடி வச்சுருவாங்கங்க. அது எந்த ஒரு பின்னமும் ஆகாமல் அவ்வளோ பத்திரமா இருக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது ஒரு உப்பு மரவை, சின்னது தான், ரொம்ப பெருசும் கிடையாது. என் கை உள்ளங்கை அளவில் தான் இருக்குது. இது கொஞ்சம் வேலைப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப பழசு இல்லைங்க, இது மிடில் டைமில் எடுத்தது தான். இது ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கவே போட்டிருக்குறோம். அடுத்தது பன்னீர் சொம்புங்க. இந்த விசேஷ நாட்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, வரவேற்புக்கு. அந்த பன்னீர் சொம்பு இது. இந்த 2 3 பகுதியாக கூட பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே ரிமூவபிளான்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு 150 ml இல்லை 100 ml பிடிக்கிற மாதிரி இருக்குது. இது சில்வர் கோட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வெங்கலம்னு நினைக்கிறேன். வெங்கலத்தில் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. நான் வெங்கலமாக நினச்சே கொடுக்கல, பித்தளைன்னு நினச்சே கொடுக்குற. வெங்கலமாக இருந்தால் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு புட்டு குடங்க. 1 கிடைக்கிறதே கஷ்டம். இந்த தரம் 2 கிடச்சிருக்கு நமக்கு. ஒன்று 12 இன்ச் இருக்குது, இன்னொன்று 13 இன்ச் இருக்குது. கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்ட இருக்கும் அது. இது ஒரு நாமம், சங்கு சக்கரத்தோடு கூடிய 2 விளக்கு ஒரே மாதிரி இருக்குங்க. இதில் ஒரு 50 கிராம் எண்ணெயை விட்டு விளக்கு ஏற்றலாம். சின்னது தாங்க, பெருசு நினச்சிக்காதீங்க, சின்னது தான். ஒரு 2 இன்ச்சு இருக்கும். அடுத்து பார்க்குறது, ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு யார் வரீங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன். தோசைக்கரண்டி, சின்ன தோசைக்கரண்டி. இது ஏகார்த்தி. இந்த ஏகார்த்தி கயிறு மாடல் இருந்தால் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்று வரும்போது கொடுத்துருவேன். இந்த தரம் ஒன்று வந்திருக்கு, வேணுன்றவங்க கேளுங்க. முதல்ல கேட்குறவங்களுக்கு தாங்க கொடுத்துருவேன் நான். ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க இல்லையா, இடையில ஒருத்தருக்கு மாற்ற முடியாது. மெசேஜ் யார் ஃபஸ்ட்டு சொல்லி பணம் போட்டுடுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு பெருமாள் இருந்துங்க, அப்படியே திருப்பதி ஏழுமலையானே நேரில் வந்த மாதிரி இருக்குது. சின்னது தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்குது. பின்னாடி ஏன் பாலிஷ் பண்ணலன்னா தெரியணும் பழசுன்றதுக்காக பண்ணல நான். பழமை தெரியணும் இல்லையா. மரப்பாச்சி பொம்மை இது 2ம் ஜோடியாக இருக்குங்க. ஒரு பையன் பொம்மை, ஒரு பொண்ணு பொம்மை. இந்த கல்யாணம்லாம் பண்ணுவாங்க பாரம்பரியமாக, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். நல்ல மரம் செக்க பொம்மைன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இது பொம்பளை ஜடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாய், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒன்று தனியாக இருக்குங்க. இது வந்து நல்லா தெரியும், ரெட் சந்தன மரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ரெட் சந்தன மரம் தான். இதில் குழந்தை கடித்து இந்த இடத்துல அந்த இடத்துல பசங்க கடித்து அந்த இடம் கொஞ்சம் சின்னதாக போயிருக்கு. பயன்படுத்தலாம், வேணா கேளுங்க, தரேன். இது ஒரு பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழி தேக்கு மரத்தில் பீடிங் கொடுத்து அழகாக செட் பண்ணி செஞ்சுருக்கோங்க. நல்லா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு காயும் தந்துடுறேன். 80 காய் வரும். 70 காய் தேவை, 10 காய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். பல்லாங்குழி நல்லாயிருக்கும், ரொம்ப பழமையானது. இது இன்னொரு பல்லாங்குழி. இது மரத்துலேயே செஞ்சது, ரோஸ்வுட்டு. காய் இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன், காய் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு. நல்லா அதில் பேர் இருந்தாலே கொஞ்சம் பழமைன்றதை நல்லா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னை விட நீங்கள் அது என்ன மரம் என்ன ஏதுன்றது உடனே சொல்லிடுறீங்க. ரோஸ்வுட்டு பாருங்கள், பின்னாடி கருப்பாக நல்லா தெளிவாக தெரியுது, பெயிண்ட் இல்லாமல்.
நல்லா இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க. நல்ல கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க இதை. இறுதியாக காட்டுறது வந்துட்டு ஒரு அழகான விளக்கு, சூரிய சந்திர விளக்கு. 2 சைட்லேயும் நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. எண்ணெய் நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்குது. நடுவில் நாமம், மேலே இடி தாங்கி மாதிரி இருக்கிற ஒரு கலசம், அதை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். உள்ள நல்ல எண்ணெய் நல்லா ஒரு 100 எண்ணெய் ஊற்றலாம். இந்த சடை டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நமக்கு எப்படி முதுகுத்தண்டோ அது மாதிரி சடை டிசைன் வச்சு பண்ணியிருப்பாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடுக்குற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். இது ஒரு கேரியருங்க, டிஃபன் கேரியர். 3 அடுக்கு, 4 அடுக்கு, 5 அடுக்கெல்லாம் கிடச்சிரும். இந்த 2, 3 மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது. கம்பியோடு சேர்ந்துருக்கு. உள்ளே வந்துட்டு இதுவும் இருக்குது, டின் கோட்டிங்கும் இருக்குது. கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போடுவேன். இந்த வாரம் இவ்வளோதாங்க. என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கொயரி பண்ணும்போது கொடுத்துட்டிங்களான்னு என்னை கோவிக்காதீங்க. சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.